अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சிறு குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் உண்டாக்குவதற்காக ஆண்டு இறுதியில் இவ்வாறு ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த குழந்தைகளை மேடையில் ஏற்றி அவர்களை பேசச் செய்து நாம் எல்லோரும் உட்கார்ந்து கேட்பது நோக்கம். முதலாவது அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி ஆர்வம் ஊட்டுவது. இரண்டாவது, அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள் உண்மையில் இங்கு இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ இந்த பிள்ளைங்க என்ன அழகா ஹதீஸுகளை ஆயாத்துகளை சொன்னது, அத்தஹியாத்துகளை குர்ஆனில் ஓதக்கூடிய தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்களை சொன்னது, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேர் அந்த தாய்மார்களும் பெரியோர்களும் அத்தஹியாத்து கூட முழுமையாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதில்லை. எவ்வளோ பேருக்கு இங்கே ஓதக்கூடிய குனூத்து தப்பில்லாமல் தெரியும். இப்போ கை தூக்க சொன்னால் கேவலமாக போயிடும். குனூத்து இருக்க அன்பர்களே, தொழுகையில் ஓதுறது வாஜிபு. எந்திரிச்சு தப்பில்லாமல் சொல்லுங்க, அல்லாஹும்ம நஸ்தஈனுக வ நஸ்தஹ்தீக வ நஸ்தக்ஃபிருக. குனூத்து இருக்குல்ல, அது தப்பில்லாமல் சொல்லக்கூட நமக்கு தெரியல. அதன் பக்கம் ஒரு அலட்சியம். இன்னும் விடுங்க, இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு குர்ஆனை பார்த்து தெளிவாக ஓத தெரியும்? நம்ம எப்படி நம்முடைய காலங்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்து மூத்து வரையிலேயும் நம்முடைய காலங்கள் எல்லாமே சம்பாதிப்பது, உண்ணுவது, வீடு கட்டுவது, திருமணம் முடிப்பது, பிள்ளைகள் பெறுவது, ஆடைகள் தைப்பது, கடைசியில் கஃன் ஆடை உடிந்து கபருக்கு போவது, அப்படியே நம்ம எல்லாம் தர்த்தீவாக செஞ்சு வச்சுட்டோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு அறிவிப்பு செஞ்சோம். இவ்வாறுபா, இந்த லேண்ட் இருக்கு 50 ஏக்கர் எனக்கு தான் சொந்தமானது. நீங்கள் எல்லாரும் வாங்க நாளைக்கு காலையில். யாருக்கு எத்தனை சூறா தெரியுமோ வராஞ்சுங்களா அத்தனை அடி எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தான் அன்பளிப்பு. அப்போவே நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது குல்லுவல்லா மட்டும் தெரிஞ்சுன்னா ஒரு அடி தான் வைக்க முடியும். அல்ஹம்து சூறா வச்சா இன்னொரு அடி வைக்கலாம். குல்லுவல் ஃபலக் ஒரு சூறா வச்சா இன்னொரு அடி வைக்கலாம். ஒரு ஆயத்துக்கு ஒரு அடி வச்சுக்கங்களேன். இப்போ யார் எந்த ஹாஃபிஸா 6666 ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணதோ அத்தனை அடி எடுத்து வைக்கலாம். அத்தனை ஏறத்தால் அவர் வந்து ஒரு 2000-4000 ஸ்கொயர் ஃபீட்டு போயிடுவார். அவர் 6600 அடிங்கிறது அவ்வளோ அடி, அத்தனை அடி தூரம், 2.5 மணி நேரம் சொல்கிறாங்க. அவ்வளோ இடம் கிடச்சிடும் அவருக்கு. அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கை சேதப்படும். ஆஹா, நான் எவ்வளோ மனப்பாடம் பண்ணாமல் போயிட்டேன் குர்ஆன். சரி, நாளைக்கு காலையிலேக்குள்ளே எவ்வளோ மனப்பாடம் பண்ணணும்னு பண்ணிக்குவோம். நைட்டெல்லாம் உட்காந்து எத்தனை ஆயத்து முடியுமா முடிச்சுக்குவோம். ஏற்கனவே 10 ஆயத்தான் தெரியும். ஒரு 50 ஆயத்தாவது மனப்பாடம் பண்ணிட்டு போய் நிற்கலாமே நினைப்போமா இல்லையா? சொல்லுவோமா இல்லைங்களா? இவர் இதே மாதிரி ஒரு நிலை, நான் இப்போ கற்பனையாக சொல்லலை, இதே மாதிரி ஒரு நிலை மஹ்ஷரில் நடக்கும். அந்த அடி சேருங்க. வரத்தில் வர்த்தகி அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல எல்லா மனிதர்களையும் என்னையும் நிப்பாட்டி வைப்பான், உங்களையும் நிப்பாட்டி வைப்பான், எல்லாரையும் நிப்பாட்டி வைப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. தாய்மார்களை நல்லா கவனிங்க, எல்லாரையும் மஹ்ஷர்ல நிப்பாட்டுவான் அல்லாஹ் தஆலா. அறிஞ்சுங்களா? கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இடைத்தராசு எல்லாம் முடிந்து சொர்க்கத்துக்கு போயிடுவான். சொர்க்கத்து வாசல்ல நின்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அறிவிப்பு செய்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொர்க்கத்து வாசல்ல நிப்பாட்டியான். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள்
சொர்க்கத்துக்கு போகாம தன் பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்தவர்களுக்கு அவர்கள் செய்த குற்றங்கள் பாவங்களுக்கு சமமாக தண்டனை நரகில் கொடுக்கப்படும். அதன் பின்பு சூனம் வருவார்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நரகத்துடைய மூஞ்சியில் முழிக்காம பாதுகாப்பானாங்க. நரகத்துடைய வாசனை நம்ம மேல படாம அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. நம்ம எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சு தருவானா. சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை ரொம்ப அதிகமா சொல்லுங்க. எல்லாரும் தாய்மார்களும் சரி பெரியவங்களும் சரி அதிகமா இந்த இஸ்திக்ஃபார் செய்ய. குறைஞ்சபட்சம் நைட்டு படுக்கும்போது உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 100 தடவையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு படுத்துங்க. ஏன்னா எத்தனை பேர் படுக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறது இல்லை. நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு படுத்தீங்கன்னா நேராக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம பாவங்களாம் மன்னிச்சிருவான்ல. செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இங்கே இன்றைக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு பலனாவது குறைந்தபட்சம் விளைஞ்சுங்களா, நைட்டு படுக்கும்போது எல்லாரும் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு படுக்க வச்சா ஞாபகம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அன்பர்களே, அப்போ சொர்க்கத்துடைய வாசல்ல அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிடறான். நல்லா கவனிக்கிறேன் இல்லை நீசா? யாரும் கூட பேசலையா? யாரும் பேசுகிறாங்க இல்லை? நல்லா கவனிக்க பார்ப்போம். இது அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், திருமதி நஸஈல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. சொர்க்கத்துடைய வாசலை நிப்பாட்டியாச்சு. நல்லா கவனி, காதை திறந்து கேள். அல்லாஹ் சொல்றான், யுகாலு சாஹிபுல் குர்ஆன் இக்ரா வர்தகி, இக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதுக் இந்த ஆகிரி ஆயத்தின் குந்த தக்ரஉ பிஹா. நீ ஓது, ஒவ்வொரு ஆயத்துக்கும் முன்னேறு. ஒரு ஆயத்து உடனே இவ்வளவு தூரம் உள்ள போலாம், இன்னொரு ஆயத்து உடனே இவ்வளவு தூரம் உள்ள போலாம். நீ கடைசியா எந்த ஆயத்து ஓதி முடிக்கிறையோ அந்த இடத்திலே கல் வைக்கப்படும். அவ்வளவுதான் சொர்க்கத்தில் உனக்கு இடம் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். ஒருத்தனுக்கு அல்ஹம்து சூரா 7 ஆயத்து தான் தெரியும், அது கூட தப்பு தப்பா தெரியும். அல்ஹம்து சூரா கூட. அன்பர்களே, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்துங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றுங்க கொஞ்சமாச்சும். அல்ஹம்து சூராவே தப்பு தப்பா வரும், அது கூட கவனிக்கிறது இல்லை. நம்முடைய சிந்தனை எல்லாம் வீடு வாசல், எதை இங்கே விட்டுட்டு போறோமோ அதுதான். வீடு வாசல் காடு மனை இதான். சரிங்கம்மா 10 நிமிஷம் சோறு தண்ணி காசு பண்ணும், சரி சோறு தண்ணி காசு பண்ணும், மாடி காடி बीवी टीवी मुड़िंच आहा निम्मदियाना वाल्के ऐसा होगा हमारा जिंदगी। हाजी एक माड़ी रहना हजरत, बड़ा गाड़ी रहना हजरत, फिर एक बीवी भी घर में देखे टीवी भी, बस हो गया हमारा किस्सा खत्म। अल्हम्दुलिल्लाह सुरा बोल रहे हैं, अल्हम्दुलिल्लाह। क्या अल्हम्द को भी कैसा बोलना, हम अल्हम्द है बोलना, लिल्लाही है बोलना, अभी मालूम रब्बिल आलमीन रा कैसा बोलना मालूम क्या? अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन ரா இருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம அல்லாஹ் ஒரு சரி நினைச்சிட்டு இருக்கோம். நன்கு விளங்கிய ஒரு ஹாஃபில் குர்ஆன் இருப்பாரு, குர்ஆனை தஜ்வீது முறைப்படி ஓத தெரிந்த ஒரு ஹாஃபில் குர்ஆன் உங்க பள்ளி இமாம் இருக்காங்க ஹஜ்ரத் கிபிலா, யாரு இஷாகத், அவங்க ஹாஃபிஸ் ஆகி எங்கிட்ட ஓதி ஆலிமானாங்க. ஆலிமானவன்னா அவங்களுடைய நினைவு சக்தி அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாங்க. ஹாஃபிஸ் ஆகணும், 30 ஜுஸ் ஓதி 30 ஜுஸ் ஓதிய ஹாஃபிஸ் குர்ஆன் அல்ல. அவங்க தகப்பனார் இருக்கிறாங்க, 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க கொண்டு மசாலா விட்டாங்க. 9th 10th +1 +2 பிகாம் படித்து கொண்டே 7 வருடங்கள் ஓதி ஆலிம் ஆயிட்டாங்க. ஆனா ஹாஃபிஸ் குர்ஆன் ஆகல. எப்படி ஹாஃபிஸ் குர்ஆன் மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆகும். நான் அவங்கள ஓதி முடிச்ச பின்னாடி மெட்ராஸ்ல மஸ்ஜித் மாமூர்ல அப்துல் ரஹ்மான் ஹசத் இருந்தாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க. அல்லாஹ் அவங்க கபர் சொர்க்க பூஞ்சோலியாக போனாங்க. அவங்கள்ட்ட அமிச்சு, என்னுடைய அன்பு மாணவர் இவர் உங்கள்கிட்ட 3 வருஷம் குர்ஆன் ஓதட்டும் ஹசரத்து அமிச்சு வச்சோம். முதல்ல என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆற்றல், ஒரு நாளைக்கு 4 பக்கம் ஹிஃப்து பண்ணி அல்லாஹ்வுடைய ஃபضل 8 மாசத்துல முழு குர்ஆன் ஹிஃப்து பண்ணி முடிச்சிட்டாங்க. 8 மாசத்துல. சரித்திரம் தான் அது. அது மாதிரி முடிக்கணும் ரொம்ப ஆச்சரியம். தமிழ்நாட்டிலே விரல விட்டு என்ன கூட 2 பேர் இருப்பாங்க, முழு குர்ஆன் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க.
8 மாதம். அந்த வருஷமே ரம்ஜான தொழுகை வச்சுட்டாங்க. இப்போ தொடர்ந்து 3 வருஷமா 4 வருஷமா தொழுகை வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்து வாசல்ல அல்லாஹ் நிப்பாட்டி எவ்வளவு ஓதுறையோ அவ்வளவு முன்னேறி செல். நீ 3 ஆயத்து ஓதுனா அவ்வளவுதான் அவனுக்கு இடம், 3 மஞ்சில் தான் போகலாம். 300 ஆயத்து ஓதுனா 300 மஞ்சில் போகலாம். அவ்வளவு இடம் உனக்கு சொந்தம். பிளாக் போர்டு கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீ 6666 ஆயத்தை ஓதுன அவ்வளவு தூரம் நீ செல்லலாம், கடைசி வரை போகலாம். அவ்வளவு இடம் உனக்கு எல்லாம் தர்றேன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சஹீஹான ஹதீஸ் இது. இப்னு மாஜா, திருமதி, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் இது. யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு. ஓதுகிற தெரிந்த ஆயாத்துக்களை கூட நம்முடைய தாய்மார்களும் சரி பெரியவங்க சரி ஒழுங்கா ஓதுறோமா அதில் எனக்கு சொல்லிக் கொடுங்க கேட்கறது இல்லை. நான் கரெக்டாக தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஜி ஸிராத்தல் லதீன, இந்த ரா சொல்றோம்ல, ஒரே ஒரு சட்டம் சொல்றேன் உங்களுக்கு. ஸிராத்தல் லதீன, இந்த ரா ஓதுற முறை 2 வகை இருக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லுங்க எல்லாரும். அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹ் இருக்குல, அல்லாஹ்னு சொல்றோமே அந்த வார்த்தைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி அங்க அல்லாஹ்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? யாருக்கா தெரியுமா? பொதுமக்கள் சொல்லுங்க, ஆலிம்கள் சொல்ல வேணாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத். இதுவும் அல்லாஹ்னு சொல்றோம், பிஸ்மில்லாஹ்லயும் அல்லாஹ்னு சொல்றோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க குர்ஆன் தெளிவான தர்ஜீது முறைப்படி ஓதுனா நல்லா விளக்கிங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிஸ்மில்லாஹ் இருக்க லாம் இருக்க தர்கீக் செய்யணும், மெல்லினமா ஓதணும் சட்டம். குல் ஹுவல்லாஹ் இருக்கிற லாம் இருக்க அதை தஃஹீம் செய்யணும், அதை வல்லினமா ஓதணும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். இங்க அல்லாஹ்னு சொல்லணும், இங்க அல்லாஹ்னு சொல்லணும். பாருங்க, இப்பதான் முதல்ல கால் கேள்வி பாருங்க நீங்க பாருங்க. இது சட்டம், மார்க்க சட்டம், இது குர்ஆனுடைய சட்டம். இது ஒருத்தர் தவறாக ஓதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் தப்பு, அங்க வந்து தஃஹீம் செய்யக்கூடாது. பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுங்க? மில்லினமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹ் எப்படி சொல்லணும்? குல் ஹுவல்லாஹ் சொல்லக்கூடாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். இப்படியே சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ், அஊது பில்லாஹ், பிஸ்மில்லாஹ் தர்கீக். அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி தப்பு, பிஸ்மில்லாஹ் தப்பு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதணும். குல் ஹுவல்லாஹ் தர்கீக் செஞ்சா தப்பு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் தப்பு. எப்படி சொல்லணும்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். இதா ஜா நஸ்ருல்லாஹி வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இன்னல்லாஹ். அப்ப எங்கெங்க வந்து மொத்தமா ஓதணும், எங்க சன்னமா ஓதணும் சட்டம் படிச்சிருக்கோமா நம்ம யாராச்சும்? குர்ஆனே நமக்கு எந்த கதி என்ன ஒதுக்கிட்டோம் பார்த்தீங்களா? குர்ஆன் தஜ்வீத் சட்டங்கள்லாம் தெரிந்து எங்க மொத்தமா ஓதணும், எங்க சன்னமா ஓதணும், எங்க நீட்டணும், எங்க சுருக்கணும்னு தெரிஞ்சு ஓதி பாருங்களேன். ஒரு அல்ஹம்து சூராக்கே உயிரை விட்டுறலாம், அவ்வளோ இன்பமா இருக்கும். கைரில் மக்லூபி அலைஹிம் எங்க நீட்டக்கூடாது, வலல்லாலின்ல 3 அலிஃப் நீட்டணும். வலல்லால் லீன் இருக்கே அங்க வந்து 3 அலிஃப் நீட்டணும். வலல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஏன் இங்க 3 அலிஃப் நீட்டுற, அங்கே 3 அலிஃப் நீட்டுறீங்க? இது என்ன மத்து, அது என்ன மத்து? இவ்வளவு சட்டம் இருக்கு, தஜ்வீத் சட்டம்.
இதெல்லாம் தெரியாம வரும் அல்லம் சூறாம குள்ளு எல்லாம் வச்சே வாழ்க்கையை ஓட்டிடும். ஒரு குடிசை விட்டு வச்சே வாழ்க்கையை ஓட்டுறான். ஹசரத் படா படா படையே படா படான ஹசரத் துவா கரோ ஹசரத். ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டலாம். அது கேப் அது பகுதியே படா ஆடி கார் இல்லைன்னா ஹசரத் ஆடிக்கிட்டே போகணும் ஹசரத். உன் வாழ்க்கை மட்டும் மேலே போயிட்டே இருக்கணுமா? இவருக்கு இவர் பில்டிங் மேலே போயிட்டே இருக்கணுமா? மார்க்கத்தை பற்றி அறிவு உனக்கு எவ்வளவா தெரியும்? அது அல்ஹம்து குல்லு அல்லாஹ் வாழ்க்கை அதை வச்சே ஓட்டிடுறது. वो बस है मुझे अल्लम सूरा मालूम कुल्लु अल्लाह मालूम. அது எந்த கதையில் எந்த கதையில மாலூம்னு தெரியாது. அது புரிஞ்சுங்களா? இவர் மாலூம் சொல்றதே ஒரு மாலூம் நெய் இருக்கு. முझे मालूम ஹஜரத்துக்கு நான் பாருங்க அதுக்கு அதே இनको मालूम नहीं. ஏன்னா மாலூம் சொன்ன தப்பு. அது மாலூம்னு சொல்லணும். मुझे मालूम மீம் ஐன் லாம் வாவ் ஏ அத கூட मुझे मालूम ஹஜரத் மாலூம்னே தப்பு. முதல்ல मुझे मालूम சொல்லணும். சொல்லி வாங்க மாலூம் மாலூம் வராது. அதுவே வாயில வராது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போதுமா? துனியா 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 துனியா. குழந்தை இவருக்கு அதே எப்படி குழந்தைங்க எப்படி பழக்குவாங்க? ஒரு குழந்தைங்க எப்படி பழங்க? அண்ணன் சபையின் தலைவர் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி பேசும்போது பலஸ்தீனை பத்தி சொன்னாங்க. பலஸ்தீன்ல மேலிருந்து குண்டு போட்டு இடிக்கிறான். 8 அடுக்கு 10 அடுக்கு மாளிகள் துண்டு துண்டாக்குது. எல்லா பில்டிங் அப்படி தெருவே பார்த்தா இடிஞ்சு விழுந்து ஃபுல்லா போட்டோக்கெல்லாம் பார்த்தா ஊரே இடிஞ்சு விழுந்து இருக்கு. ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் 10 வயசு பையன் நினைக்கிறேன் 10 வயசோ 8 வயசோ தம்பி அவருடைய வீடு இடிஞ்சு கிடக்குது. செங்கலா இடிஞ்சு கிடக்குது. ஒரு கல்லை தூக்கி போட்டு வீட்டு முன்னாடி அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். சிரிச்சுக்கிட்டே வர்றார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அந்த சின்ன தம்பி வர்றார். வீடு இடிஞ்சு போச்சு. வீடு இல்லை. வீட்டுக்குள்ள சாமான்லாம் உள்ள கிடக்குது. எத்தனை பேர் போனா அம்மா போனாங்களா அத்தா போனாங்களா தெரியாது. அந்த தம்பி வெளியே வந்து வீட்டு வாசல்ல ஒரு கல்லை தூக்கி போட்டு உட்காந்து அழகா ஓத ரப்பே நீ சொன்னது உண்மைதான். என் ரப்பு சொன்னான். அது அம்மா அத்தா கத்து கொடுத்துருக்கா பாருங்க 8 வயசுல. வர நபுலுவன்னக்கும் இந்த ஒரு துனியாவில ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சியா? வர நபுலுவன்னக்கும் திட்டவட்டமாக உன்னை நான் சோதிப்பேன். ஒவ்வொரு முஸ்லிமையும் சோதிப்போம். வர நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் எதிரிகளின் பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூ பசி பட்டினியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் உனக்கு கொடுத்த காசு பணங்களை உன்னிடமிருந்து பிடுங்கி அப்படியும் சோதிப்போம். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தார்கள் உயிர் நஷ்டத்தை உண்டாக்கி உன் குடும்பத்தாரை உன்னையும் மரணமடைய வைத்தும் அழித்தும் சோதிப்போம். வஸ்ஸமராத் உன் விவசாய நிலங்களை அழித்து வெள்ளத்தை கொண்டோ நெருப்பை கொண்டோ எரித்து இல்லாமல் போய் இப்படியும் சோதிப்போம். இதெல்லாம் நான் செய்வேன். யாருக்கு? மூமின்களுக்கு. என்னை எதிர்த்தவர்களுக்கு இல்லை, எனக்கு பிடிக்காதவங்களுக்கு இல்லை, பிடிச்சவங்களுக்கும் செய்வேன். சொல்றான் அல்லாஹ் தஆலா வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த அனைத்து சோதனைகளையும் பொறுமை கொண்டு ரப்பே அல்லாஹ்வை விட்டு மனசு துர்த்திக்காமல் என் ரப்பு எனக்கு நல்லதுதான் செய்வான், என் ரப்பு இதில் என்ன நல்லது வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது என்று யார் பொறுமை கொண்டார்களோ எத்தனை 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 சோதனைகள் உலகிலே வந்தாலும் அதிருப்தி கொள்ளாமல் அல்லாஹ் மேல வருத்தப்படாமல் எனக்கா இந்த சோதனை யாரெல்லாம் ஒரு கண்ணு இல்லையா என்றெல்லாம் கேட்காமல் என் ரப்பு என்னை சோதிக்கிறான், நிச்சயமா அது நன்மைதான் தரும், இதில் பொறுமை கொள்ள வேண்டும் என்று யார் பொறுமை கொண்டார்களோ வபஷ்ஷிரி ஸாபிரீன் அந்த பொறுமையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நபியே என்றான் குர்ஆன். வாழ்க்கையில சோதனை வராம இருக்காது, எல்லாருக்கும் வரும். நாமெல்லாம் நபிமார்களுக்கு வராத சோதனையா? ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல். மனிதர்கள் அனைவரிலும் மிக மிக அதிக சோதனைக்கு உட்பட்டவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள். அதற்கடுத்து அடுத்த அந்தஸ்து உள்ளவர்கள். அடுத்த அந்தஸ்து நாம சொல்றோம் வீட்டு வாடகை வீடு சின்ன வீடு தான். அப்படி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சின்ன வீடு எவ்வளோ பேர், ஒரு ரூம் தான். ஒரு ரூம் எப்படி ஹால் வந்து ஒரு 40க்கு 30 இருக்கும், பெரிய ஒரு பெரிய ஹாலு.
ரூம் வந்து 10க்கு 20 இருக்கும். சரி, அட்டாச் பாத்ரூம், வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கு. இதுதான் ஹஜ்ரத் துஆச்சு. சரி, என் ரசூலுல்லாஹ் வீடு தெரியுமா உங்களுக்கு? என் ரசூலுல்லாஹோட வீடு மொத்தமே 10க்கு 10 தான். அப்ப நாம ரசூலுல்லாஹோட பணக்காரங்களா இருக்கணும். நீ உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்து ஒண்ணும் இல்லைங்கிற. என் ரசூலுல்லாஹ் இருலோக சக்கரவர்த்தி, ஈருலகத்துடைய அரசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த வீடு வந்து 4க்கு 4, 10க்கு 10. 10க்கு 10னா அங்கதான் கட்டலுக்கு சாமான் இருக்கும். ஒருத்தர் தொழுதால் ஒருத்தர் கால் நீட்டி படுக்க முடியாது. 10க்கு 10 கூட இல்லைங்களா, 2 கட்டல் போனா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயகம் படுத்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கால் நீட்டி படுத்துக்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகணும், தஹஜ்ஜத் தொழுகணும் ஆசைப்பட்டா ஒழுங்கு செஞ்சுட்டு வருவாங்க. வந்து ஆயிஷா நாயகம் கால் நீட்டி படுத்திருப்பாங்க, வேற வழி இல்லை. அவங்க காலை நோக்கி தொழுவாங்க, அல்லாஹ் அக்பர் கட்டி ரொம்ப நேரம் குர்ஆன் ஓதுவாங்க, ருக்கு செய்வாங்க, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லிடுவாங்க, சஜிதாவுக்கு போவாங்க. இப்போ சஜிதா எங்க செய்யணும்? ஆயிஷா நாயகம் காலில் தான் சஜிதா செய்யணும். இப்போ என்ன செய்வாங்க? மெதுவாக காலை தட்டுவாங்க. சஜிதாவுக்கு போகும்போது காலை தட்டுவாங்க, காலை மடக்கிக்குவாங்க. சஜிதா செஞ்சுட்டு திரும்ப எந்திரிச்சு நின்ற உடனே 2 சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்சு நின்ற உடனே மறுபடியும் காலை நீட்டி கொள்வார்கள். பெருமானார் திரும்ப தொழுவாங்க ரொம்ப நேரமா. அல்லாஹ் அக்பர். நம்ம யார் வீடாவது அப்படி இருக்கா? நம்ம யார் வீடாவது இங்க இருக்க யார் வீடாவது அப்படி இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். யார் வீடாவது? நம்ம ரசூலுல்லாஹ்வோட பெரிய பணக்காரங்க தான். நாம உட்கார்ந்துக்கிட்டு, அன்பர்களே எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான், எனக்கு ஏன் வாழ்க்கையில் இப்படி சோதனை, என் கடவுள் மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது, என் பையன் மட்டும் தான் கஷ்டப்படுறான், என் பொண்ணு மட்டும் தான் கஷ்டப்படும், எனக்கு மட்டும் தான் முட்டுக்கால் வலி, எனக்கு மட்டும் தான் கை வலி, எனக்கு மட்டும் தான் வயிற்று வலி. அல்லாஹ் அக்பர். இது எல்லாம் கொடுத்து சோதிப்பேன். எதற்காக சோதிப்பேன்? நீ பொறுமை கொள்கிறாயா, இல்லை வருத்தப்படுகிறாயா, நீ அல்லாஹ் மேல கோபப்படுறியா? கொடுக்கும் போது சந்தோஷப்பட்டு அல்லாஹ் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டாங்க, ரொம்ப கொடுக்குறேன், அல்லாஹ் ரொம்ப நல்லவங்கிறான் சில பேர். அல்லாஹ் கொஞ்சம் புடுங்க ஆரம்பிச்சவன என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் தாலா இப்படி செய்யக்கூடாதுங்க, ரொம்ப அநியாயம். இப்படி அல்லாஹ் அநியாயக்காரனாக்கிற நீ கொடுக்கும் போது இருந்த மனநிலை ஒன்றிருந்து புடுங்கும் போது மனசு இருந்துச்சால் அப்ப உண்மை மூமினா இருந்தா 2 நிலையும் ஒரே மாதிரி இருப்ப. நீ அதை கற்றுக் கொடுப்பதுக்கு தான் குர்ஆன் பாடசாலை. அந்த குழந்தைக்கு அந்த தாய் என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க? அவன் கல்லை இழுத்து ஒரு கல்லை உருண்டை தள்ளி போட்டு உட்காந்துக்கிட்டு ஆவோதரா நிம்மதியா ஒரு நபுல் வண்ணக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமரத். வீடியோ வச்சு பாருங்க, இன்னும் ஃபேஸ்புக்ல இருக்கு அந்த வீடியோ. என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க? ஒரு சின்ன பையன் நம்ம பிள்ளைங்க என்ன ஈமான் கற்றுக் கொடுத்தீங்க நீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கெடுத்த வழிகட்டு குட்டிச்சோரா போறதுக்கு வழி கட்டு பிடிச்சிரும். ஒரு தடவை சொன்ன ஹஜ்ரத், இந்த பையன் டிவி அடிமையா போய் உட்காந்துருக்கான். ஹஜ்ரத் ஸ்கூலுக்கும் போவான், டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். தெரிஞ்சுங்களேன். இப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? டிவி வாங்கி கொடுத்தது யார்? நான் தான். கேபிள் கனெக்ஷன் போட்டு கொடுத்தது யார்? நான் தான். ரிமோட் அவன் கீழே கொடுத்தது யார்? நான் தான். டிவி அவன் பார்க்க உட்காரும் போது அவனை மிரட்டி உருவு கூட்டி போகாம நீ பார்த்தாலும் ஆரம்பத்தில் பழக்க வேண்டிய சின்ன பிள்ளைன்னு பழக்கிட்டேன். அது பெருசாக திருந்த மாட்டேங்குது. எப்படி திருந்துவாங்க? சின்ன வயசுல மரத்தை ஒழுங்கா வச்சா கடைசி வரைக்கும் ஒழுங்கா போகும். சின்ன வயசுல கோணையா இருந்தால் அது பெரிய மரமான பிள்ளை கோணையா தான் இருக்கும். அது சில தென்னை மரம் நேராக நிற்கும், சில தென்னை வளைஞ்சு போய் நிற்கும். சரி பண்ணிடலாமா? அது பின்னாடி மரமான பிள்ளை சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. 5 வளையாது, 50 வளையாது. அது என் பையன் அடிக்ட் ஆயிட்டான் போனுக்கு. எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் தான், யூடியூப், இதுலயே மூழ்கி கிடக்குறான். போன் வாங்கி கொடுத்தது யாரு? அதுல இன்ஸ்டா, அதுல வந்து நெட் கனெக்ஷன் கொடுத்தது யாரு? நீ தான். உன்னை உதப்பான் அல்லா ஜல்ல ஷானஹு மாதிரி. ஹஜ்ரத் ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் பொண்ணு ஹஜ்ரத் தங்க கட்டி மாதிரி வளர்த்த ஹஜ்ரத், விவரம் தெரியாத பிள்ளைங்க நினைச்ச ஹஜ்ரத், பக்கத்து வீட்டு பையனோட ஓடிட்டான். அது மாற்று மத சகோதரர் ஹஜ்ரத், அவங்களோட ஓடிட்டான் ஹஜ்ரத். என்ன ஆச்சு? கோயில்ல போய் தாலி கட்டிட்டான் ஹஜ்ரத். ரொம்ப சந்தோஷம். அழுவான். இப்ப அழுவாத, அழுவுறியா வந்து உட்காந்துக்கிட்டு? இப்ப அழுவுற, இப்ப அழுவாத. கியாமத் நாள்ல அந்த பொம்பளை அந்த பிள்ளையை விசாரணை செய்யும் போது இந்த நிலைக்கு என்னை ஆளாக்குறது எங்க அம்மா அத்தான்னு சொல்லுமே, அப்ப உதவாங்க. யாருந்தா என்னை கொஞ்சம் கூட பருதா இல்லாம கோஷா இல்லாம வெளியே சுத்த விட்டுது இந்த அம்மா அத்தா. இன்றைக்கு நான் குற்றம் இணைத்தவன் என்று சொன்னால் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கியது எங்க தாய் தந்தை தான். எனக்கு இந்த போனை வாங்கி கொடுத்தது எங்க அம்மா அத்தா, நெட் கனெக்ஷன் போட்டு கொடுத்தது எங்க அம்மா அத்தா. அப்ப என்ன கேட்கல அவங்க.
நைட்டு பூரா உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்தேன், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையனோட. ஜி அப்போ என்ன நைட்டு பண்ண தூங்காமல் உட்காந்துருக்கேன், கேட்கல, அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க. ஜி நான் வெளியே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பெரிய கிளம்பினேன். அவன் வெளியே பைக் கொண்டு நின்று அவங்க கூட சுற்றினேன். அவங்க சந்தோஷமாக திரும்ப லேட் நைட் வந்தாலும் உட்கார வச்சுக்கிட்டாங்க. எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன், யார் வீட்டுக்கு போனேன்னு, தனியாக எப்படி போகிறேன் வீட்டை விட்டு என்கிட்ட கேட்கல. கடைசியாக ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கோயில் வாசல தாலி கட்டும் போது மட்டும் வந்து அழுகுறாங்க. என்னை இத்தனை பாடாக்கி இன்றைக்கு நான் ஈமானை இழந்து குஃபரிலே நான் சென்றேன் என்று சொன்னால் எங்க தாய் தந்தை தான் காரணம் ரப்பே என்று சொல்லுவானே. அப்ப அழுவு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இப்ப அழுகிற நீ, இப்ப அழுது என்ன பிரயோஜனம் உனக்கு? எப்ப வளர்க்கணுமோ அப்ப வளர்க்கணும் நீ இந்த பிள்ளைகளை. கொஞ்சம் சும்மா இருக்குங்களா? இது கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லுங்க பின்னாடி வளைஞ்சுங்களா? அப்ப என்னமா எப்ப வளர்க்க வேண்டுமோ அந்த பிள்ளைங்க சொல்ல வேண்டுமோ அப்ப சொல்லல நீ. அந்த பலஸ்தீன் சொன்னாங்க தலைவர், அந்த பலஸ்தீன் குழந்தைய பேட்டிக்கின்றாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, குண்டு போடுறாங்க, வீடை இடிக்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பலஸ்தீன் விட்டு எங்கேயாவது போகலாமே, வேற நாடுகள் உங்களை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. சவுதிக்கு போயிடலாமே, எகிப்துக்கு போயிடலாமே, ஜோர்டானுக்கு போயிடலாமே. அந்த 10 வயசு பையன் சொல்றான், அங்கெல்லாம் போனா போயிடலாம், சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும், வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும், ஷஹாதத்து கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு தொந்தி உளுந்து உட்காந்துருக்காங்க நம்ம பேர். இன்னைக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் விற்கிற எல்லா மெடிக்கலும் எந்த மருந்து அதிகமாக விற்குதுன்னு கேட்டு பாருங்க. எதுங்க? டைஜினும் ஜெலுசல் தான். நல்லா திண்டு 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 தொந்தி ஜி அப்படி போயிடுச்சு. இல்லாது சஹாபாக்கள் பெருமான சங்கம் அவர்கள்லாம் பசி பட்டினியினால கூணு விழுந்துருமா, வயிறு ஒட்டி போயிடும், சாப்பிட எதுவும் இருக்காது, கூணு விழுந்து போயிடும். அதனால 2 சப்பை கல் வச்சு, அதுக்கு மேலே கல் கீழே விழுகாம 2 சப்பையா 2 கல் வச்சு பட்டை பட்டையா 2 டைல்ஸ் மாதிரி கல்லை வச்சு அதுக்கு மேலே துணி வச்சு இறுக்கி பின்னாடி கட்டிக்குவாங்க. அதாவது கொஞ்சம் நிமிர்ந்து வேலை செய்யறதுக்காக, வேலை செஞ்சு தான் காசு. அதுக்காக வேண்டி பசியினால கூணு விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சப்ப கல்ல வயிற்றுல வச்சு கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. இன்னைக்கு நாமளும் கட்டுறோம், தொந்தி உளுந்து பெல்ட் கட்டுறாங்க. தொந்தி உளுந்து தனியா வேற ஆடுது. இவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அது போயிட்டு இருக்கு. அதை இழுத்து பிடிச்சி பின்னாடி இழுத்து கட்டி பெல்ட்டை போட்டு பெல்ட் புட்டுக்கு டப்பக்கு. அது என்ன செய்வாங்க? அந்த கதியில் நம்ம போயிட்டு நல்லா திண்டு விட்டு டைஜின் மாத்திரை சோடா வேற குடிச்சிக்கிட்டு, பன்னீர் சோடா செவன பொண்ணு கொடுக்குன்னு வாங்கி குடிச்சிக்கிட்டு சொல்லுங்க, அதை தவிர என்ன செய்தீங்க? அப்புறம் அதை அப்புறம் மஞ்சள் கட்டுறீங்கிறீங்க. சரி சரி சரி, எவ்வளோ மஞ்சளுக்கு வசூலுக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு 50 ரூபா போட்டுங்க. நீ திண்ட பிரியாணி எவ்வளோ? 1300. ஏப்ப முட்டானே பிரியாணி அது எவ்வளோங்க? 1300. அதுக்கு பிறகு சோடா ஒரு 50 போயிடுச்சு உள்ள. அப்புறமேல இந்த இத்திலி தலைவி கொடுப்பாங்களே, அது ஒரு 50 ரூபாய் பீடா உள்ள போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 2000 ரூபாய் பில்லு போட்டுச்சு. அது ஓ மஸ்ஜிதா, எந்த மஸ்ஜிதா? அந்த ஹாஜா மஸ்ஜித் பில்டிங் கட்டுறீங்க. சரி சரி, ஒரு 50 ரூபா போட்டுங்க. நம்ம பேர் எழுது, அது பேரை போட்டு அந்த சீட்டில் எங்கள் அத்தா பேர் எழுதி, அம்மா பேர் சேர்த்து எழுதி, எங்கள் தாத்தா மூத்தப்பட்டு அவர் எழுதுக்குள்ளே 50 ரூபாய் சரியா போயிடாது. இத்தனை பேரையும் சேர்த்து எழுதி விளைஞ்சிங்களா அந்த பில்லு போட்டு கொடுங்க. அது கொண்டு போய் எங்கள் கடை கல்லால் வச்சுக்கிறேன், 50 ரூபா கொடுத்துருக்கேன். அட பாவி, இது கொடுக்குற காட்சி எவ்வளோங்க? 50. அதுக்கு இத்தனை பில்லு புரிஞ்சுங்களா? இவர் செலவு பண்ணிச்சாங்க. ஒரு பள்ளிவாசலில் ஒரு லைட் டியூப்லைட் கொடுத்தாராம். அதில் ஆவண்ணா காணா மூணா அப்துல் சத்தார் பாய் இங்கே இருந்து கடைசி வரைக்கும் எழுதியிருக்காரு. ஒரு 50 ரூபாய்க்கு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாராம். அது பீஸ் போயிடுச்சு. அதுக்கு பின்ன சேர்ந்து கொஞ்சம் குப்பையில் தான் போகணும். ஒரு 50 ரூபாய் டியூப்லைட் வாங்கி கொடுத்தாரு. இந்த கடைசி இருந்து அந்த கடைசி வரைக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. பெயிண்ட் அதுக்கு எவ்வளோ காசாச்சு தெரியல. அவ்வளோ பாவிங்களா விளைஞ்சிங்களா? அப்போ நீ செஞ்சது அல்லாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? அந்த குழந்தைக்கு அந்த தாயும் தந்தையும் என்ன பக்குவம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால், 10 வயது குழந்தை சொல்கிறது, நீ சொன்ன நாட்டுக்கெல்லாம் நான் சென்றால் சட்டை கிடைக்கும், தொப்பி கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், இருக்க இல்லம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஷஹாதத்து கிடைக்காது. அல்லாஹ்வுடைய பாதையிலே என் உயிரை தியாகம் செய்து நேரா சொர்க்கம் செல்லக்கூடிய ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்காது. அது இங்கே தான் கிடைக்கும், விட்டு போக மாட்டேங்குது. குழந்தை என்ன கற்றுக் கொடுத்துருப்பார் அந்த குழந்தைக்கு? நீ உன் குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுத்த? டிவியும் செல்போனும் ஆண்ட்ராய்டு போனும் கற்றுக் கொடுத்துருக்க. வெக்கம் இல்லை உனக்கு முஸ்லீம் சொல்றதுக்கு? வெக்கமா இல்லை? மாறணும் நம்ம நண்பர்கள். அதில் என் பையன் தொழுகவே போக மாட்டேங்கிறான்.
எவ்வளவோ சொல்லு, நீங்க சேர்ந்து சொல்லுங்க, ஏன்டா தொழுக போக மாட்டேங்கிறேன், முதல்ல எங்க அத்தாவை போசுங்க, ஏன்டா ஃபஜ்ர் தொழு, எங்க அத்தா வந்து ஹஜ்ரத் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, என்னடா நைட்டு 12 வரைக்கும் நோண்டுறாரு ஃபோனை நோண்டிக்கிட்டு. அவர் வந்து 8 மணிக்கு எந்திரிக்கிறாரு, எஞ்சி குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாரு. எங்க அம்மா 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, என்னை மட்டும் 5 மணிக்கு எஞ்சி போக சொல்றாங்க. அது எப்படிங்க அது நடக்கும்? எப்படி நடக்கும்? நீ சொல்லுவதை வைத்து கொண்டு உன் பையன் திருந்த மாட்டான். அறிஞ்சுங்களா? நீ எப்படி நடந்து கொள்ளு. நீ 4 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுவு, அல்லாஹ்ட்ட கண்ணீர் விடு, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. தஹஜ்ஜுத்ல 4 மணிக்கு எந்திரிச்சு அழுவு அல்லாஹ்ட்ட. ஒரு சொன்னா ஹஜ்ரத் என் பையன் எப்படியாவது திருத்துங்க, நான் திருத்தலப்பா, நீ 4 மணிக்கு தஹஜ்ஜுத்துக்கு எந்திரி. சரி, உன் பையனுக்கு இப்ப கையில அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டு, வயிற்றுல வலி, டாக்டர் வந்து நீ 5 மணிக்கு ஆபரேஷன் வான, எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 5 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 3 மணிக்கு எந்திரிச்சு போவீங்க. மெட்ராஸ் போன எத்தனை மணிக்கு கிளம்ப? நீ பிறப்பு நீ 3 மணிக்கு எந்திரி, அழுவ கண்ணீர் விட்டு, ரப்பனா எங்கள் ரப்பே ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, எங்கள் மனைவி மக்கள் மூலமாக என் கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுப்பாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டியாக எங்களை பிள்ளைகளை நீ ஆக்குவாய் ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல நீங்க வந்து கண்ணீர் வடியுங்கள். உன் பிள்ளை அல்லாஹ் மாத்திரானா இல்லையா பாரு. ஹதீஸ் வருது, அன்பர்களே, தாய்மார்களே, நல்லா கேட்டுக்கோ, காதை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஹதீஸ் ஒவ்வொரு நாள் இரவிலேயும் கடைசி 3வது பகுதியிலே அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான், அடியார்ல என்ன வேணும் என்று கேளுங்க, என்ன வேணும் என்று கேளுங்க, தர்றேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் வஅக்ஃபிருஹு, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பவர் இருந்தால் கேளுங்கள், மன்னிக்கிறேன். ஹல் மின் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு, ரிஸ்க் வேண்டும் கேட்பவர் இருந்தால் கேளுங்கள், தருகிறேன். கடன் அடையணுமா கேளுங்க, தர்றேன். வீடு வேணுமா கேளு, மாடி வேணுமா கேளு, மனைவி வேணுமா கேளு, புருஷன் வேணுமா கேளு, குழந்தை வேணுமா கேளு, உன் புருஷன் நல்லவனா மாறணுமா கேளு, குடிகாரனா இருக்கிறானா திருந்தணுமா என்கிட்ட கேளு, உன் மனைவி சண்டியா இருக்கிறாளா திருந்தணுமா என்கிட்ட கேளு, உன் பிள்ளைகள் திருந்தணுமா என்கிட்ட கேளு, என்ன வேணுமா என்கிட்ட கேளு என்று அல்லாஹ் தஆலா அது இரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல தஆலா கேட்கிறான் என்று ஹதீஸ்ல வருது. அறிஞ்சுக்கலாம். இவங்க எந்திரிக்கிறதே 7 மணிக்கு, எப்படி வரும்? அந்த அல்லாஹ் கூப்பிடக்கூடிய நேரத்தில் விட்டு விட்டு அறிஞ்சுக்கலாம். யார் அதிகாலையில் எழுகிறார்களோ அவங்க வீட்டுக்கு பரக்கத்து ரொம்ப சீப் பரக்கத்து. அறிஞ்சுங்களா? நீ நல்லா உன்னை அல்லாஹ் அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லி கூப்பிடுறான், வா ஹய்யா அலஸ் ஸலா, நீ போகிறது இல்லை. பக்கத்து வீட்டில் பாருங்க எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறாங்க. ரஹமத்தெல்லாம் பரக்கத்தெல்லாம் அங்கே போயிருது. அவங்க பாஷை காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட லட்சுமி வருவா வீட்டுக்குன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு லட்சுமி வரும், நீ பரக்கத்துன்னு சொல்றத லட்சுமின்னு சொல்றாங்க. நீ 5 மணி 6 மணிக்கு 7 மணி சூரிய உதிக்கிறது தூங்கிட்டு இருக்கிற, நீ 4 மணிக்கு எந்திரி. வீட்டுல ஒருத்தன் கூட தூங்க கூடாது, பரக்கத்து வராது வீட்டுல. எல்லாத்தையும் புருஷன் எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு அனுப்பு, பையனை அமைச்சு பள்ளிவாசலுக்கு அனுப்பு, பொண்ணு எழுப்பி விடு, எல்லாரையும் வீட்டு விட்டு எழுத்து சொல்லி முகம் கைகால் கழுவி சஜிதா செய்து அல்லாஹ்வுன்னு அழுகுங்கள். வீட்டுக்கு பரக்கத்து வரலையா இல்லையா பாருங்க. ரொம்ப தாய்மார்கள் நல்லா சம்பாதிக்கிறார், அதை சேர்த்து வைக்க முடியல, வீடு கட்ட முடியல, கையில காசு தக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு வியாதி மாத்தி வருது. தொழுவரியா இல்ல, முதல்ல உன் தொழுகையை சரிப்படுத்து. உன் பிள்ளைகளுக்கு நீ தொழுது காட்டு. உன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் கேட்க மாட்டார்கள். உன் பிள்ளைகளுக்கு நீ தொழுது காட்டு, இப்படித்தான் செய்யணும் தம்பி. அப்புறம் பாரு என்ன இருக்கு. தாய் தந்தையை பார்த்தாங்க எல்லாமே கத்துக்கிறாங்க. நீ வாயால சொன்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. பொய் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்தாருன்னா சேலை வாங்கிருக்கீங்க சொல்லிடாத, நீ இவரே கத்துக் கொடுக்குறாரு, இந்த அம்மாவே கத்துக் கொடுக்குது. அப்ப இது பொய் தானம்மா கேட்டா சும்மா வெளியே போயிட்டு சேலை கடைக்கு போயிட்டுன்னு சொல்லிடாதுடா, சாரதாஸ் போயிட்டுன்னு சொல்லிடாத, சொல்லி சரிம்மா சொல்ல மாட்டேன். அவன் வந்தோன்னா அப்பா அம்மா சாரதாஸுக்கு போகவே இல்லையா, சேலை வாங்கவே இல்லையா, யார் அவன் வந்து சொல்றான், பீரோல அம்மா காசு எடுக்கவே இல்லையா, அவன் போட்டு விட்டுறான். அப்பா ஏன்னா எடுக்க இல்லைன்னு சொன்னேன் நான், நீ ஏன் தப்பா நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த சொன்னேன். அப்ப இவங்களே தான் எப்படி பழக்கிறமோ பழக்கிறது. விளைஞ்சுங்களா? புறம் பேசக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க.
வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கேள்விப்பட்டீங்களா உங்க அக்கா வண்ட வளர்த்தலாம் இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடி செஞ்சால என்ன செய்யணும் இனிமேல் எல்லாம் முடிஞ்சு என்ன இந்தியாவே போயிடுச்சா? பத்திரிக்கை எனக்கு 2வது வைக்கிறா, அவங்களுக்கு முதல் வைக்கிறா. இது என்ன தேவையா? இந்தியாவே குடிமொழிக்கு போச்சு இன்னைக்கு. அப்ப நீ யாரை பத்தி பேசுற? உன் குடும்பத்தை அத்தனை பேரை பத்தி வரிசையா ஏன் அவன் புருஷன் வந்த ஒரு செருப்பு கழட்ட விடுறது இல்லை, ஜுப்பாக்கு சட்டை கழட்ட விடுறது இல்லை, ஃபேண்ட் கழட்ட விடுறது இல்லை, மொத்தத்தையும் சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு இன்னும் 2 பேரை பத்தி சொல்றேன் கேட்டுட்டு போங்க. எனக்கு வயிறு எரியுது, எனக்கு ஏமா எனக்கு கை காலம் எரியுதுமா. நான் முதல்ல சொல்றேன் கேளு. நீ இவ எல்லாத்தையும் விடுறதே கிடையாது. அப்ப பையனை மட்டும் தம்பி புறம் பேசக்கூடாது தம்பி, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் புறம் பேசக்கூடாது தம்பின்னு அவன் இப்ப இவ்வளவு நேரம் பேசுறதுலாம் என்ன? அப்ப அன்பர்களே, தாயும் தந்தை நீ திருந்து முதல்ல உன் புள்ள தானா திருந்துவான். நீ ஒழுக்கம் உள்ளவனாகு. தெரிஞ்சுங்களா? அம்மா அத்தான் ஃபைட்டு போடுறது ரொம்ப பேர் ஃபைட்டு கத்துக்கிறாங்க. இவன் என்ன சண்டை பயிற்சி போய் கத்துட்டு வர்றாங்க. ஜி சினிமா சண்டை பயிற்சி போடுவாங்கல்ல, போய் அவன்கிட்ட போய் சண்டை பயிற்சி கத்துட்டு வந்து சண்டை போடுறாங்க. அம்மா அத்தா போடுறான், எங்க அம்மா எங்க அத்தா இப்படித்தான் எங்க அம்மாவை அடிப்பான், இவன் பொண்டாட்டி அடிக்கிறான். நீ என்ன இங்கே பழக்குகிறாயோ அதுதான். நீ அன்பை பழக்கினால் அன்பு. வாசல்ல ஒரு வயோதிகர் வந்து நிற்கிறார், காசு கேட்கிறாரு. போ சொல்லு கிழவன துரத்து, டேய் அந்த கிழவன் போ சொல்லு, கத்திட்டு இருக்கான். சாப்பாடு போடா வந்துட்டு இவன் போய் சின்ன பையன் கத்துறான், போடா கிழவா என்ன போ. இந்த பழக்கம் வந்துருச்சு. அவன் சாவர வரைக்கும் அப்படிதான் சொல்லுவான். வெளியே போ. யார சொல்ற? வெளியே போன்னு வயசான மனுஷன் வந்திருக்காரு, வெளியே போன்னு வேற சொல்ற. அவர் வயோதிகராக இருந்தாலும் அவர் பிச்சைக்காரராக இருந்தாலும் கண்ணியமா வாங்க கூப்பிட்டு அண்ணன் இருங்கன்னு சொல்லி கொண்டு போய் காசு 1 ரூபா கொடு. ஐயா இந்தாங்க காசு, தண்ணி வேணுமாங்க ஐயான்னு கேளு. மரியாதை பழகு. பெரியவங்க யாரா இருந்தாலும் உன்னை விட ஏழ்மையா இருந்தாலும் வெளியே வாசல் இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். என்ன இப்படி பேசுற நீ சின்ன பிள்ளையிலேயே அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நாள் பிச்சைக்காரன் வந்தா ஐயா வாங்க இந்தாங்க காசு, அவனே கொண்டு போய் கொடுப்போம். அந்த பழக்கம் வாழ்நாள்லாம் மறக்கவே மறக்காது. நீ பழக்கத்தான்ப்பா அப்படி பிரதிபலிக்கும். அவங்களுக்கு பெரியவர்களை மதிக்கணும், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், உன்னை தேடி வந்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடு. பழக்கு. எந்த அளவுக்கு மார்க்க சொல்லுது, உன் வீட்டு யாராவது கேட்க வந்தால் காசு எடுத்து நீ கொடுக்காத, உன் குழந்தைங்க கையில கொடுத்து நீ போய் கொடுமா. இந்த 5 ரூபா காசு கொண்டு போய் வாசல்ல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வாமா. அது அடுத்த நாள் யாராவது வந்தாங்கன்னா அம்மா 5 ரூபா காசு கொடு, அவர் ஐயா அவன் அண்ணன் வந்திருக்காரு அந்த பிள்ளையா கேட்டு பழகிக்கும். கொடுத்து பழக்கு, தர்மம் செஞ்சு பழக்கு, தொழுது பழக்கு, நல்ல வார்த்தைகளை பேச சொல்லி பழக்கு. யாரையுமே போவான்னு சொல்லக்கூடாதுமா, போங்க வாங்கன்னு சொல்லு. ரொம்ப பேரு அம்மா கூட போவாங்கிறாங்க. அம்மா வாங்க, அம்மா தண்ணி கொண்டு வா சொல்லக்கூடாது. அம்மா வாங்க தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. நீ என்ன சொல்றது? அவங்களை நீ போய் கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. விளைஞ்சுங்களா? போங்க வாங்கன்னு சொல்லி பழக்கம். இந்த பழக்கங்களே இந்த சின்ன குழந்தைகளையே நீ சொல்லி 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 பழக்கினால் அந்த பழக்கம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அவங்க மௌத்து வரைக்கும் அப்படியே இருக்கும். பெரியவர்களை கண்ணியப்படுத்தணும், நல்லவடியார்களை மதிக்கணும். அந்த பழக்கம் ரொம்ப தாய்மார்கள் வந்து பெரியவர்களை தானும் மதிக்காமல் குறை சொல்லக்கூடிய காரணத்தினால் அந்த குழந்தைங்க போய் வாழ சென்ற இடத்தை சண்டை போட்டு வந்துடுது. மாமியார் சண்டை, மருமகள் சண்டை. மாமியாக்காரங்க திட்டுனாங்கன்னு வந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், என்ன செய்யணும்? ஏமா பெரியவங்க நான் வீட்டில் திட்டலையா உன்னையா? எதுக்கு திட்டினாங்க? எனக்கு பால் பொங்கிருச்சான், அதுக்கு போய் திட்டுறாங்க. சரிம்மா நான் உன்னை திட்டனா இல்லையா? பால் பொங்குச்சுன்னு சொல்லி உங்கள் அம்மா தானே அவங்க, ஏன் பேச எடுத்துக்கிறீங்க? சரிம்மா இனிமேல் கொட்டாமல் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிடுங்க. இது பேசிக்கிட்டே இருக்கும். பேசிட்டு போட்டோம், என்ன குறைஞ்சு போயிட்ட? நேற்று நீ 5 இன்ச்சு இருந்தா, நேற்று 5 அடி இருந்தீங்க 4 அடி ஆகிட்டியா? அவங்க 1/2 மணி நேரம் திட்டினாங்கன்னு சொல்கிறேன், 4 அடி இல்லையே. இல்லை உன் தலையில் 2000 முடி இருந்துச்சு, அவங்க திட்டு 1000 முடி ஆயிடுச்சா? உனக்கு ஒரு சின்ன இழப்பு கூட இல்லையம்மா. அதை கண்டுங்கணும் பெரிய. சரிம்மா இந்தம்மா சாப்பாடு சாப்பிடுங்கம்மா, இந்தம்மா சாயா குடிங்க, டீ குடிங்கம்மான்னு கொண்டு போய் கொடு. அதை பெருசாகவே எடுத்துக்காது, அன்பாக நடந்துக்கும். கொஞ்ச நாள் உன் மேலே அவங்க அன்பாக ஆயிடுவாங்க. அவர்கள் திட்டக்கூடிய திட்டுகளை உன்னிடத்தில் அவர்கள் முறைத்து கொண்டாலும் நீ அன்பு காட்டு. அம்மா சாப்பிடுங்க, உங்கள் பசி வந்துடும், சுகர் பேஷண்ட்டு இந்த சாப்பிடுங்கம்மா. அவங்க திட்டலாம் ஒரு திட்டிட்டு இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ட வேணா திட்டுங்க, சாப்பிட வச்சிடும்.
இந்த மாதிரி அன்பு காட்டி பழக்கி சொல்லணும். சொன்னால் அந்த குடும்ப பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கேருந்து ஃபோன் போடுறது. இப்போ கல்யாணம் முடிச்சு சீரில் எது கொடுக்குறாலும் பெரிய ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அந்த காலத்துலலாம் போவாங்க, 3 மாதம் கழிச்சு வருவாங்க. அப்படி தான் ஃபோனை கொடுத்துட்டு 3 நிமிஷத்துக்கு லைவ் கமெண்ட்ரி. நான் ஆக்கிட்டியா, இந்த டீ போட்டியா, டீயில் வந்து அந்த இதை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போடு, கொஞ்சம் புதினா கொஞ்சம் போடு, இங்கேருந்து கமெண்ட்ரி கொடுத்து யார் கத்தம் மாமியாக்காரியா சும்மா இருக்க மாட்டாள் அவ தொண. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வீடுகளில் கணவன் மனைவி பிரிவுகளுக்கு காரணமாக பெண்ணுடைய அம்மா ஆயிடுறாங்க. சில வீடுக்கு எந்த டெய்லி செய்தி வருதுன்னு ஒரு மதரசாவில் இருக்கிறோம், 10 ரூபா கேட்குறாங்க, வந்து மசாலா கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். ஏமா நீ ஏமா கட்டி கொடுத்துட்டியா, விட்டுருமா, சந்தோஷமா வாழட்டுமா. அது எப்படி விடுறது? டெய்லி 50 ஃபோன், டெய்லி கமெண்ட்ரி. என்ன நினைச்சு காலையிலேருந்து சொல்லு, மதியானம் வரைக்கும். மதியானம் எத்தனை வாட்டி அந்த கிளவி கத்தனா சொல்லு, மாமா எத்தனை வாட்டி கத்தனா சொல்லு. நீ தான் ஏன் இல்லை மூத்த மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்ல நான் தான் வேலையை பார்த்தேன். நீ வேலையை பார்த்தியா? ஏன் உனக்கு மட்டும் கை கால் இல்லை, அவளுக்கு மட்டும் கை கால் இருக்காக்கும். நீயும் தலைவலையும் படுத்துக்க பேசாம. நீயே காலையில் சோறாக்கி நாஷ்டாலாம் செஞ்சு இட்லி சுட்டு பாத்திரமும் கழுவி, இன்னும் உனக்கு என்ன இதா, உனக்கு இலவசமாக கட்டி கொடுத்தோம். அவளும் 20 பவுன், உனக்கு 20 பவுன் தான் போட்டு கட்டி கொடுத்தோம். அவள் என்ன படுத்துக்கிறது, நீ என்ன வேலை செய்யறது? இங்கேருந்து போட்டு கொடுத்தோன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அவங்க கொஞ்சம் விட்டா மறுநாள் இவருக்கு உடனே அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கேருந்து கமெண்ட்ரி கொடுத்து சில குடும்பங்களை வீணாக்கிறது அந்த பெண்ணை பெற்ற தாய்மார்கள் தான். என்ன கண்டுட போறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி போமா, அது ஒன்றும் சரியாக போயிடுமா, 2 நாள் 4 நாள் சரியாக போயிடுமா, அது சொல்கிறது இல்லை. அன்பர்களே, ஏன் சொல்ல வர்றேன், உன் குழந்தைகளை எப்படி சிறு குழந்தையிலிருந்து வளர்க்கிறாயோ அப்படித்தான் அந்த குழந்தைங்க பெருசாக வளர்க்கும். ஆக அன்புமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மதரசா உங்களுக்கு கிடைத்த இந்த ஏரியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஹதரத் இந்த மதரசாவில் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆண்களுக்கும் ஓத கற்றுக் கொடுக்குறாங்க. நீ எல்லாரும் வந்து ஓதுங்க. எனக்கு குரான் ஓத தெரியும், குரான் ஓத தெரியும், இந்த அச்சனத்தை வந்து ஓதி காட்டு கேட்டியாது. இல்லை யாராவது எனக்கு நல்லா குரான் ஓத தெரியும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ஓதி காட்டு. ஒரு பக்கம் ஒழுங்காக ஓதுறீங்க பாருங்க. எப்படி லாமு சொல்லணும், எப்படி ரா சொல்லணும், எங்கே நீட்டணும், எங்கே சுருக்கணும், எதுவுமே தெரியாது. தப்பு தப்பாக ஓதுறது. விளைஞ்சுங்களா? ஒருத்தர் இங்கிலீஷில் பார்த்து எனக்கு குல்லுல்லா சொல்ல நல்லா தெரியும் சொல்லுடான்னு கேட்டதுக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கும், அரபி ஓத தெரியல, இங்கிலீஷில் எழுதியிருக்குமே, அதை பார்த்து மனப்பாடம் பண்ணியிருக்காரு. மனப்பாடம் பண்ணி எப்படி சொல்றாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹட் அல்லாஹு ஸமட் லம் யலிட் வலம் யூலட். என்னங்க இது, வலம் யூலட் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹட். அஹட்னா என்ன, ஓஹடுனா என்னங்க? அது வந்து இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு. AHADன்னு போட்டிருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹட், அதில் தால் வராது இல்லையா, அப்படி மனப்பாடம் பண்ணிட்டார். தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹட் அல்லாஹு ஸமட் லம் யலிட். என்னது இது? அப்போ ரொம்ப பேர் நம்ம குரான் ஓத தெரியும் என்று எண்ணுகிறோம், தாய்மார்களும் சரி பெரியவங்களும் சரி. ஆனால் நீ ஓதுற குரானில் ஒரு பக்கத்தில் எத்தனை தப்பு வருது தெரியுமா உங்களுக்கு? அதனால் எல்லா தாய்மார்களும் 2 உஸ்தாத் பிவி போட்டிருக்காங்க இங்கே. எல்லாரும் வந்து தாங்கள் ஓதக்கூடிய குரான் சரியாக ஓதறனா தப்பாக ஓதறனா கொஞ்சம் திருத்தி கொடுமா, நல்லன்னு சொல்ல சரியாக ஓதறனா ஒரு நேரம் வாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது, இவங்க நிர்ணயிச்ச நேரம் இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உஸ்தாது வீட்டு நாங்கள் இந்த டைம் வரவான்னு கேட்டு நீங்கள் வாங்க. 24 மணி நேரம் காலையில் ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும் எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ வாங்க. வந்து ஃபைசுல் இர்ஃபான் அரபி மதரசா உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பாடம் படியுங்கள், டெய்லி படிங்க. உங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பிள்ளைகள் கூட விடாதீங்க. சின்ன பையனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், இந்த மதரசாவுக்கு வந்து பேர் கொடுத்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. பெண்களுக்கு பெண் உஸ்தாதுமார்கள், ஆண்களுக்கு ஆண் உஸ்தாதுமார்கள், வயது வந்தவர்களுக்கு ஒரு நேரம், வயது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் என்று அத்தனை பேருக்கும், வயது முதிர்ந்த ஆண்களுக்கு ஒரு நேரம், வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஒரு நேரம் எல்லாம் ஒதுக்கி சொல்லித்தரேன்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வரக்கூடிய வருஷம் இன்ஷா அல்லாஹ் தஆலா இங்கே தங்கி படிப்பதற்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஜி இன்ஷா அல்லாஹ் தஆலா அதுக்காக வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. பாத்ரூம் போட்ட சப்பாது போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்போ உங்கள் பிள்ளைகள் 8th படிச்சுட்டாங்களா, 8th மேலே இங்கேயே தங்கி இங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைச்சிருங்க. 9th 10th +1 +2 இங்கேயே படித்து கொடுத்துருவாங்க. நீ கவலையப்படாதீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட அவ்வளோ படிக்க முடியாது, இங்கே படிச்சிருவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போனால் அவங்க எங்கே போகிறாங்க, ஒழுங்காக போகிறாங்க, சாயந்தரம் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. இங்கே முறைப்படி வச்சு படித்து கொடுத்துருவாங்க. அது ஒரே ஆதாரம் உங்களுடைய உஸ்தாத் இஸ்ஹாக் ஹஸரத் இவங்க தாப்பனார் என்கிட்ட 8ஆம் கிளாஸ் படித்தோன்னு குழந்தை என்கிட்ட விட்டாங்க. அங்கேயே 9th படிக்க வச்சு 10th படிக்க வச்சு +1 +2 நல்ல மார்க் எடுத்து படித்து எத்தனை பிகாம் முடிச்சிங்களா? பிகாம் முடித்து விட்டார்கள்.
ஆலிம் முடித்து விட்டார்கள், ஹாஃபிதும் முடித்து விட்டார்கள். பிகாம் முடிச்சது மட்டும் இல்லை, பிஏ அரபிக்கும் அப்சல் முடிஞ்சுலப்பா. பிஏ அரபிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுவும் படிச்சுட்டாங்க. பிகாம் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பிகாமும் முடிச்சுட்டாங்க. இத்தனை எப்படிங்க ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து ஆலிம் ஹாஃபிதும் போயிட்டே இருக்கு. ரெண்டும் படித்து முடித்து விட்டு உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி உங்களை ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. 8th 10th படித்த பிள்ளைகளை கொண்டு விடுங்க, அவங்க வாழ்க்கை வீணாகாது. சரி, இப்படி ஆசைப்பட்டீங்க, இல்லை என் பையன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறாரு, என் பையன் பெரிய படிக்க ஆசைப்படுறாரு, சேர்த்துங்க, காலேஜ் சேர்த்துங்க. காலேஜ் ஜமால் முஹம்மது காலேஜுக்கு போகட்டும். எந்த காலேஜுக்காக இங்கே இந்த என்ஐடிக்கு நிறைய காலேஜுக்கு அனுப்புங்க. மதியானம் வரைக்கும் தான் கிளாஸ் இருக்குது, மீதி நேரம் இங்கே அனுப்பிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அனுப்பிச்சு வைங்க. இங்கே சில மாணவர்கள் வாரத்தில் 6 நாள் எங்களுக்கு காலேஜ் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு, வந்து படித்துக் கொள்ளவா குர்ஆன், சந்தோஷமா வா. இப்போ 2 வாரம் வந்துட்டு இருக்கிறாங்க, வராங்க 2 பேர். இது சனிக்கிழமை நைட்டு வந்துடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் இங்கே இருந்து குர்ஆனை படிச்சுட்டு போகிறாங்க. எல்லா வகையிலேயும் உங்களுக்காக வேண்டி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்புங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கட்டும், குர்ஆனை தெரிந்து கொள்ளட்டும், மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும், எப்படி வாழ்வது என்று வாழ்க்கை கலையை தெரிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் நம்மனை எப்படி வாழ சொல்லியிருக்கிறான், எப்படி அம்மாட்ட பழக சொல்லியிருக்கிறான், எப்படி தகப்பன்ட்டு நடக்க சொல்லியிருக்கிறான், மனைவிட்டு எப்படி பழகணும், கணவன்கிட்ட எப்படி பழகணும், சின்ன குழந்தைகள்கிட்ட எப்படி பழகணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், விலங்குகளுக்கு எப்படி நாம் மரியாதை செலுத்த வேண்டும், ஆடு மாடுகளுக்கும் மரியாதை செலுத்தணும்ல. நல்லா கவனி, ஆடு மாடுகளையும் மார்க்கம் வந்து நம்முடைய உணவாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆடு அறுத்து சாப்பிடலாம், ஆனால் மாடு அறுத்து சாப்பிடலாம், ஆனால் துன்பம் செய்யக்கூடாது. ஒரு ஆட்டுடைய வாழை பிடிச்சிடக்கூடாது, ஒரு ஆட்டுடைய முடியை பிடிச்சிடக்கூடாது. கோழி அறுத்து சாப்பிட்றதையா சாப்பிட்டுக்கோ, ஆனால் கோழியை ரெக்கையை பிடித்து பிடுங்கிறது, துன்புறுத்தக்கூடாது. மார்க்கம் அதுக்கு அனுமதிக்கிறது. ஒரு சிறு விலங்குகள் கூட எந்த அளவுக்கு என்றால், ஒரு எறும்பை கூட ஒரு காலால் நசுக்கி வேதனைப்படுத்தி துள்ளும் போது அதை பார்த்து ரசிக்காது. உனக்கு இதற்கும் அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான் மறுமை நாளில். இப்போ இந்த கலைகள் எல்லாம், இந்த ஹதீஸுகளை, இந்த ஆயாத்துகளை சொல்லி சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்த வேண்டும். அப்போ நான் என்ன கேட்டால், இது ஸ்டூடெண்ட்டுடைய மதரசா இல்லை, எல்லாமே ஸ்டூடெண்ட் தான். எல்லாரும் வருவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? உங்களுக்கு தெரிந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் தெரிய வேண்டியது மார்க்கத்தில் எவ்வளவோ இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம்ல. நீ தெரியறியோ இல்லையோ, நான் தெரிய வேண்டியது என்னவெல்லாம் இருக்கிறது. இபாதத் தெரியுமா, முஆமலாத் தெரியுமா, முஆஷராத் தெரியுமா, அக்லாக் தெரியுமா, ஈமான் தெரியுமா, இஹ்சான் தெரியுமா, தக்வா தெரியுமா, எல்லாம் ஒரு பேரையில் உட்கார்ந்துருக்கிறோம். சரிம்மா, நாம எல்லாம் முஸ்லீமா இல்லையா? சொல்லுங்க அர்த்தமா, முஸ்லீம் மூமினா இல்லையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மூமின் என்ன, முஸ்லீம் என்ன? ரெண்டு ஒண்ணு வேற வேறையா? இப்ப கேட்கறேன், ரெண்டும் இஸ்லாம் என்பது ஈமான் என்பது ஒண்ணுதான், முஸ்லீம் மூமின் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கேத்துக்கும் பார்ப்போம். ரெண்டு ஒண்ணுங்கிறவங்க யாரும் இல்லை. சரி, ரெண்டு வேற வேற கேத்துக்கும் யாராவது? அது 4 பேர் தூக்குறாங்க. இது நல்லா இருக்கு. ஒரு அஜத்து பயான்ல சொர்க்கத்துக்கு போற ஆசைப்படுறோம் கேத்துக்குங்கன்னு இருக்காரு, கேத்துக்குறோம். ஒருத்தர் மட்டும் தூக்கல. அப்ப அவர் என்ன நரகத்துக்கு பாசப்படுறாரா? சரி, நரகத்துக்கு போறவங்க கேத்துக்குங்க, அப்பயும் தூக்கல. என்னப்பா நீ பேசாம இங்கேயே விட்டுருக்க, அங்கேயே வரல, இங்கேயும் வரல, நீ பேசாம விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் விட்டு வைப்பாங்க? 50 60 உள்ள வச்சு திணிச்சிட்டுருவாங்கல்ல. நீ போய் தான் ஆகணும், 2ல் 1 போய் தான் ஆகணும். இங்கே விட முடியுமா? அந்த மாதிரி சில பேர் எதுக்கு வம்பு, இப்படி சொல்லி அப்படி சொல்லி எதுக்கு வம்பு, சும்மா எதையோ நீங்களே சொல்லுங்க ஹஜரத் அப்படிங்கிறாங்க. விளைஞ்சா அப்படி இல்லம்மா, விளைஞ்சுங்களா? இப்ப இஸ்லாம் நாம எல்லாம் முஸ்லீமும் சொல்லிக்கிறோம், மோமின்னு சொல்லிக்கிறோம், ஆனா வித்தியாசம் இருக்கு. அத்தியாயம் வரும் பார்த்தீங்களா? அல்லாஹ் மஃபில்னா வலிவாலி அல்லாஹ் மஃபில் வலிவாலி வல் உஸ்தாதி வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் முஃமினான ஆண்கள் பெண்களையும் மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் மன்னிப்பாயாக. அவர் ரெண்டுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? மாஹுவ இஸ்லாம், மாஹுவ ஈமான், இன்னும் என்ன வித்தியாசம் இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. இப்போ இங்க சொல்ல டைம் இல்லை. இஹ்சான் ஒன்று இருக்கு. இஸ்லாம், ஈமான், இஹ்சான். புகாரி ஷரீஃப்ல பெரும்பாலும் 3 சொல்றாங்க. இந்த 3ம் சேர்ந்தால் தான் தீன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இஸ்லாம் தெரியுது, ஈமான் தெரியுது, இஹ்சான் தெரியலன்னா 3ம் சேர்ந்தால் தான் தீன் என்று பெருமானார் சொன்னார். அதை பத்தி வாழ்க்கையில தெரியாமலே ஓட்டிடுவோம். அன்பர்களே, ஏன் சொல்றோம்? நம்ம கட்டுறது கையளவு, கல்லாதது உலகம். இப்ப நாங்களாம் எல்லாத்தையும் கற்று முடிச்சிட்டோம்னு சொல்லல, விளைஞ்சுங்களா? கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். 7 வருஷம் ஓதிட்டோம், 30 வருஷம் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் முடிஞ்சிச்சா? இல்ல, கட்டுறது கைமண் அளவு. எங்களுக்கு தெரிஞ்சதுல உங்களுக்கு சொல்லி தரோம். வாங்க, எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான்.
பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் வாருங்கள். உங்களுக்கு தாய்மார்களுக்கு பெண்களை கொண்டும் பெரியவர்களுக்கு ஆண்களை வைத்தும் அழகான முறையிலே இங்கே மதரசாவில் ஏற்பாடு செய்திருக்க எல்லாம் கலந்துக்கோமா இன்ஷா அல்லாஹ். இது மட்டும் இல்லாமல் வார வாரம் தாய்மார்களுக்குன்னு அழகான முறையில் பெண்கள் பயானம் வைத்திருக்கிறார்கள். அதில் கேள்வி கணக்கு வேற. அதில் கேள்வின்னா என்ன, உங்களுக்கு தெரியாத சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. அடுத்த தடவை அடுத்த வாரம் அந்த கேள்விகளுக்கு உஸ்தாத் வந்து விளக்கம் சொல்கிறாங்க. சில பேர் ஹசரத் இந்த சட்டம் என்னன்னு தெரியல, மாத தொடக்கப்படி சட்டம் தெரியல, அதுன்னு கேள்வி எழுதி கொடுக்குறாங்க. அடுத்த வாரம் வந்து ஹசரத் அவர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க. அது ஜகாத்து சட்டம் என்ன, என்னுடைய நகையின் சட்டம் என்ன, ஹசரத் எப்படி சொல்கிறது, எல்லாம் கேட்குறாங்க, விளக்கமாக சொல்கிறாங்க. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த மசாலா ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அவங்க 1ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, காலேஜ் லாஸ்ட் இயராக இருந்தாலும் சரி தான், 1 மணி நேரமாவது வாரத்துக்கு 1 மணி நேரமாவது வாங்க. கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளுங்கள், முன்னேறுங்கள் இஸ்லாத்திலே. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் நமக்கு அனைவரும் உதவி செய்வானாக. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை அனுப்புவது மட்டும் இல்லாமல் இந்த மதரசாவுக்கு என்ன தேவை நான் செஞ்சு தரேன், நான் ஒரு கம்பியை வாங்கி தரேன் ஹஜ்ரத், நான் ஒரு சீட்டு வாங்கி தரேன் ஹஜ்ரத், அந்த சவாப் எனக்கு கிடைக்கட்டும், அங்கே கீழே உட்காந்து அந்த பிள்ளைங்க ஓதனா, குர்ஆன் ஓதனா, அது நன்மை எனக்கு கிடைக்கட்டும் என்று நாம் அதில் பங்கு கொள்ள வேண்டும். அதாவது அள்ளி தருவதற்கு பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். என்று கோடிக்கணக்காக காசு இருக்கும், சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர் மாதம் 10,000 சம்பளம் ஹஜ்ரத் நான் 2,000 தரேன்னு கொடுப்பாங்க. அப்போது கொடுக்கறதுக்கு வந்து பணம் பெருசு இல்லை, மனம் தான் பெருசு. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ நசீப் வைக்கிறோன்னு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த வேலைகள்லாம் சீக்கிரமாக முடிச்சு முடிய போது இன்னும் கொஞ்சம் பாக்கி இது வேலை முடிச்சு அடுத்து என்னென்ன தேவை, நான் எதாவது செய்யட்டுமா, டெஸ்க் வாங்கி தரணுமா, பிள்ளைங்களுக்கு நோட்டு வாங்கி தரட்டுமா, பேனா வாங்கி தரட்டுமான்னு கேட்டு நீங்களாக ஆர்வம் மூட்டி அவற்றை எல்லாம் செய்து இந்த மதரசா இன்னும் பெரும் வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த இடம் பத்தாது, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓதணும், அந்த மாதிரி பெரிய இடத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த மதரசாவுக்காக பாடுபடக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. குறிப்பாக நம்முடைய பஷீர் அண்ணன் அவர்கள் சிந்தனை முழுசும் இதுதான், எப்போ ஃபோன் போட்டால் இது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சிந்தனை இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கும் நீண்ட வயசையும் ஆஃபீஸ் சலாமத்தையும் அல்லாஹ் கொடுத்து இந்த வேலைகள்லாம் சீக்கிரம் முடிப்பாக தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் சுப்ரா அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்புகளை கொடுப்பானாக. நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அறிந்து, குர்ஆனை அறிந்து, ஹதீஸை அறிந்து, அல்லாஹ் ரசூலும் விருப்பப்படும் நல்வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வை சந்தோஷமாக சேர்ந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நசீபாக்குவானாக. சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம் பேச்சும் மூச்சுமாக வாழ்ந்து கலிமாவோடு உலகை விட்டு விடைபெற அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய இறுதி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி என்ற வார்த்தையோடு இவ்வுலகை விட்டு விடைபெற நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.